பருப்பு பருப்பில் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் போட்டு பருப்பு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகா, அதில் 2 பூண்டு இருந்தாலும் போடலாம். இல்லைன்னா மிளகு போட்டுட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பருப்பு வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை பருப்பு கூட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் போடணும். இதான் மாங்காய் சாப்பாடு. அதுக்கப்புறம் தாளித்து போட்டணும். கடுகு தசை போட்டு மாங்காய் சாம்பார். பருப்பை வேக வச்சுட்டு பருப்பில் மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தேவையானது போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், எதாவது போட்டுக்கலாம், என்ன வீட்டில் இருந்து போட்டுக்கலாம். அப்புறம் மாங்காய் போட்டு இதை மாங்காய் சாம்பார். மாதா ஊட்டுறத மாங்காய் சாம்பார் ஊட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு மாங்காய் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 முந்திரி கூட போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தாளிச்சிடணும். கடுகு வச்சு போட்டு தாளிக்கணும். இதுதான் முட்டை பொரியல். என்ன பண்ணுறேன், முட்டை 2 வெங்காயம் அரைச்சிக்கணும், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா 4 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை பொரியல் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடணும். அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு அதெல்லாம் அரைச்சி போடணும். மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு தான் முட்டை பொரியல். இல்லை கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு